படிக்கிற பிள்ளைங்களோ காலேஜ் நடக்கிற நேரத்தில் பாதி நேரத்தை கட் அடிச்சுட்டு உடனே என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷாப்பிங் போகலாம், இல்லை சினிமா போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. கத்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, இல்லை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு அவங்களுக்கு சொல்லு, இன்னொரு மனசு சரி ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்யலாம் போ அப்படின்னு சொல்லி இன்னொரு மனசு வந்து சமாதானப்படுத்தும். இப்படி தாங்க நமக்குள்ளார மைண்டில் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, மனுஷர் மூலமாக வருகிற யுத்தம். இப்போ நம்ம சும்மா தான் இருப்போம், ஆனால் நம்மளை தேடி வழியே வம்பு சண்டை வரும். அப்போ உடனே என்ன பண்ணுவோம், நம்ம தான் சண்டை போடக்கூடாதுங்க, வர்ற சண்டை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு உடனே போய் சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிதடி கைகலப்புன்னு போயிட்டு நம்முடைய சாட்சியை கெடுத்துக்கொள்வது மனிதர்கள் மூலமாக வருகிற யுத்தத்தினால. இது மனிதர்கள் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லை உறவுகள் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக, சகோதரர் மூலமாக, அக்கம் பக்கத்து மூலமாக வருகிறது